Hi friends, welcome to Tina John's Creation. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான டிசைன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் கிளாத்தில் லாக் போட்டுக்கிறேன். லாக் போட்டு பக்கத்துலேயே இன்னொரு நாட் போட்டு 2 செயின். இப்போது 4 டபுள் crochet. 1 இந்த 2 செயினும் கன்சிடர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது 2 3 4 and 5. 4 டபுள் crochet வரும். அந்த 2 செயினோட சேர்த்து 5 டபுள் crochet. இப்போது ஒரு டியூப் பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லாங் பீட் எடுத்திருக்கேன். பீட் லாக் பண்ணிவிட்டு எங்கே வந்து பார்த்தாங்க டபுள் crochet போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 இப்போ டோட்டலாக 5 டபுள் crochet வரணும். 2 3 4 5 டபுள் crochet போட்டு ஒரு பீட் லாங் பீட். பீட் லாக் பண்ணிவிட்டு 5 டபுள் crochet. ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஆல்ன்ற பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 5 டபுள் crochet போட்டு ஒரு பீட். ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 2 செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிட்டேன். செகண்ட் ரோக்கு இங்கே 3 செயின் போட்டிருக்கோங்களேங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த செயின்லேயே லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு பக்கத்துலேயே இன்னொரு நாட்டு போட்டு இப்போது நான் சின்ன சர்க்கிள் 3 mm பீட் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு லீஃப், சின்ன லீஃப் எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொரு 3 mm பீடு 3 எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து 3 ஒன்றா போட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இங்கே 5th டபுள் crochet இருக்குது இல்லைங்களா, அந்த டபுள் crochetல ஒரு லாக். இப்போது 4 செயின் 1 2 3 4 5 செயின் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 செயின் போட்டு இங்கே ஃபஸ்ட் டபுள் crochetல ஒரு லாக், ஒரு சிங்கிள் crochet. இப்போ பீட்ஸ் ஒரு 3 mm பீடு, ஒரு லீஃப் பீட், ஒரு 3 mm பீட், 3 பீட் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு பீட் லாக் பண்ணிவிட்டு இந்த 5th டபுள் crochetல ஒரு லாக். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அடுத்த டிசைனு. இப்போ 5 செயின் 2 3 4 5 செயின் போட்டு இந்த ஃபஸ்ட்டு டபுள் crochetல லாக் பண்ணிக்கலாம். இப்போ பீட்ஸ் எடுத்து பீட் லாக் பண்ணிக்கலாம். 3 ஒன்றா சேர்ந்து பீட் லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பீட் லாக் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் டபுள் crochetல ஒரு லாக்.
இப்போ 5 செயின் 1 2 3 4 5 செயின் போட்டு ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட்டில் லாக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் இப்படி வருது. இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, பீடு கீழே அந்த இடத்துல வந்து குச்சி கட்டிட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. எவ்வளோ நீட் அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிராண்டாகவும் தெரியுது, நான் சிம்பிளாகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனுக்கு நம்ம 400 சார்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இந்த டிசைன் எப்படி போடுறது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.